நம்மள மெஜாரிட்டியான பீப்புளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை வந்து இருக்குது. அப்படி நம்ம சேவ் வந்து பண்ணுறோம். பட் நம்ம சேவ் பண்ணுறனால நம்ம மணி க்ரோ ஆகுதா அப்படின்னு எப்போயாவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மிஸ்டேக்காக வந்து நிற்கும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு 5 சேவிங்ஸ் மிஸ்டேக்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் இது எல்லாமே ஸ்மால் மிஸ்டேக் தான். பட் உங்களுடைய ஃப்யூச்சரில் அது ஒரு பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்து நிற்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஸ்டேக்ஸை ஆல்டர்னேட் பண்ணி உங்களுடைய வேவை நீங்கள் கண்டுபிடிச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் ஜேர்னியும் சரி, இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பும் சரி, நீங்கள் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக லீட் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து இருக்குது. பட் அதுக்கான ஒரு கிளியர் கோல் வந்து இல்லை. நம்ம மணி வந்து எதில் சேவ் பண்ணால் எவ்வளோ தூரம் வளரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. நமக்கான ஒரு டார்கெட் அப்படின்றத ஒரு செட் வந்து பண்ண கிடையாது. எவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கோல் வந்து செட் பண்ணுங்கள். நம்ம மணி இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ தூரம் வளருது அப்படின்ற ஒரு நாலேஜ். அதே மாதிரி அந்த மணி வந்து நம்ம எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி அந்த எவ்ரி மந்த் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கோல் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா பயணம் வந்து பண்ண முடியும். இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய சேலரி வர அக்கௌண்ட்லேயே நம்ம அக்கௌண்ட் மணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆக்சுவலாக நம்மளுடைய மணி அப்படின்றது ஒன்றுமே வளராது. அதை நம்ம ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து இது பண்ணாதான், இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட மணியோட க்ரோத் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வந்து முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கிறத நம்ம மறந்தே போயிடுறோம். ஆக்சுவலாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நம்மளுடைய மணியை வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7% ஆவரேஜாக. பட் இதே ஒவ்வொரு செக்டருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ எஜுகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 12%, மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு, அந்த மாதிரி இது எஃப்எம்ஜி செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு, அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செக்டருக்கும் வேறு வேறு. பட் இதே நம்ம ஆவரேஜாக கணக்கு பண்ணோம்னா 7% அப்படின்றது இருக்குது. பட் நீங்கள் உங்களுடைய வர அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மணி அப்படின்றது க்ரோத் வந்து இருக்காது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லியே ஒரு 2% இன்ட்ரெஸ்ட்டு 2.25 அது ஒவ்வொரு சில பேங்க்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் வந்து ஆகும். அப்படின்ற போது உங்களோட மணியோட க்ரோத் அப்படின்றது ஆக்சுவலாக இருக்காது. அது நீங்கள் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குதுன்னு மைண்டில் வச்சுட்டு நம்ம மணி அந்த இன்ஃப்ளேஷனை விட பீட் பண்ணி அதிகமாக வளர இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டுலையோ இல்லை ஒரு எங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குதோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ணாமே பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அக்கௌண்ட்லேயே நம்ம மணியை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம சேர்க்க அது எவ்வளோ தூரம் வளருதோ, இவ்வளோ தூரம் நம்ம சேர்த்துட்டோமா அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 1 crore நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்போ ஒரு 10 lakh சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த 1 crore அப்படின்றது வெறும் 50 லட்ச ரூபாவாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 10 லட்ச ரூபா சேர்க்குறது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாவா 4 லட்ச ரூபாவா தான் அதனுடைய வேல்யூ வந்து இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணாமல் வேறு அதிகமான இன்ஃப்ளேஷனை விட பீட் பண்ணி அதிகமாக தரக்கூடிய ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் வந்து பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறோம். பட் மெஜாரிட்டியான பீப்புள் நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லோ இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு எந்த அளவான நம்மளுடைய மணி வந்து வளரும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ வளரும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா விதமான ஃபண்ட் இருக்குது. அதே மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரி வளரும், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரி வளரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அதிகமான ரிட்டர்ன் தரக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குது. பட் அதை எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ரேஞ்சில் ரிட்டர்ன் தரக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு பெரிய சேவிங் ஸ்கீம் நம்ம எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா இது நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு ஹைலி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களோட மணியோட க்ரோத் அப்படின்றது ஹை லெவலில் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து பண்ணுறோம். பட் அதே இது நமக்கு அது ஹை லெவலில் அமௌண்ட்டில் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஹை லெவல் அமௌண்ட்டுன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் 20s இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தால் போதும் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு. இதே 30, 40, 50 இருக்கவங்களுக்கு அவங்க இன்னும் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணல, ஃபியூச்சர் இதை பிளான் பண்ணல அப்படின்னா அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு நீட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். அந்த நீடுன்றது நம்ம அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய எக்ஸ்பென்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய வரக்கூடிய மணியை ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா எது இதில் எவ்வளோ மணி போகுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அந்த ஐடியாவை எடுத்து நம்ம இந்த இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு வந்து கிடைக்கும். அதை இது தேவை அப்படின்னா அதில் நம்ம உங்களுடைய சேலரி வந்தோடனே அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறது ஓகே. பட் இதெல்லாமே நமக்கு தேவையில்லாததை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய சேவிங்ஸுக்கு என்ன பண்ண முடியும்னா ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ அந்த சேவிங்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்காண்டியாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எவ்ரி மந்த் வரக்கூடிய சேலரியை ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. இது வந்து பட்ஜெட் பண்ணி கொண்டு போங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய லைஃப்பில் வந்து பெட்டர் ஆகும். இதுக்கு நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம சேலரியை எப்படி ஒரு ப்ரோ லெவலில் நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து இருக்கும். பட் நம்ம எல்லாருமே மெஜாரிட்டியாக பண்ணக்கூடியது வந்து ஹைலி இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் பண்ணுறோம். ஓகே, அது ஓகே தான். அதே மாதிரி லோ இதில் பண்ணக்கூடியதும் பண்ணுறாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹை லெவலில் பண்ணுங்கள். பட் இது எல்லாமே பண்ணுறதுக்கு அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து பில்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்போயாவது ஒரு சடன் டைமில் உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒரு இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்னா லேக் ஆகிறோம். அது பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாருமே அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது அதுவும் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தான். நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அது உங்களுடைய லைஃப்பில் நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லிகிட்டே வரேன். அப்படின்னும் போது அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு சம் டைம் பீரியடில் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு கண்டிப்பாக உங்களுடைய பிளானை வந்து கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் இருக்காது. அது ஆக்சுவலாக ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. என்னோடய அமௌண்ட் மோஸ்ட்லி என்னோடய அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் நார்மலாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன். நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பட் இதே நார்மலாக நிறையா பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதே இதில் ஹைலி உங்களுடைய நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய மணிக்கும் இன்ட்ரெஸ்ட் ஹைலி பே பண்ணக்கூடிய சில பேங்க்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய மணியை வந்து சேவ் வந்து பண்ண பாருங்கள். அப்படி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வரக்கூடிய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய உங்கள் மணியும் அதில் வரக்கூடியது வந்து வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் இன்னமும் உங்களுடைய மணியோடைய க்ரோத் அப்படின்றது ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே எல்லா பேருமே என்ன பண்ணுங்கன்னா ஒரே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட்டோடைய கண்டிஷன் அண்ட் ஃபினான்ஷியலுடைய சைக்கிள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ஏறுதுன்னா நாளைக்கு கீழே விழும். அந்த கீழே விழ சமயத்தில் ஒரு சில செக்டர் அண்ட் ஒரு சில கேப்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா நல்ல நமக்கு ஒரு ரிட்டர்ன் வந்து தரும். அப்படின்னும் போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இது எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டை வந்து கொடுங்க. இம்பார்ட்டண்ட்டை கொடுத்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் இயர்லியாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பிளான் அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்பவும் பிரைட்டாக என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.